ஸோ லாஸ்ட்டா வந்து நம்ம கனெக்ட் பை நோ சைக்கிள் இதுவரைக்கும் பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஹைரார்ச்சிக்கல் குவெரில. ஒன்லி ஒன் அந்த சிப்லிங்ஸ் மட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம். அது மட்டும் பெண்டிங் இருந்துச்சு. ஜஸ்ட் அத மட்டும் பார்த்துட்டோம்னா, சிப்லிங்ஸ் எப்போதும் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, அந்த பேரன்ட்டோட சைல்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத பேஸ் பண்ணி ஆர்டர் பை பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது யூஸ் பண்ணாம சிப்லிங்ஸ் யூஸ் பண்ணாம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணோம்னா, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராப்பர் ஆர்டர்ல இருக்காது. சரிங்களா? பேஸ்ட் ஆன் த என்ன நம்ம ஆர்டர் பை கிளாஸ் விடுறோமோ, அதுபடி அந்த ஆர்டரிங் ஆயிரும். இல்லையா நம்ம வந்து அப் அந்த சைல்ட பொறுத்து நம்ம ஆர்டரிங் பண்றோம்னா, அதுக்கு நம்ம சிப்லிங்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ம். சரி. நம்பர் ஷியர். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரிங் வந்து இப்ப 7839 இருக்கு. அதோட சிப்லிங்ஸ்லாம் வந்து இப்ப வந்து இதுக்கு எதுனா ஸ்மித்து. ஸோ அதுக்கப்புறம் ம் 7839 வேற என்ன? ஸ்மித்து 7839 கிங்கு எம்9 நம்பர் 7839 இதோட 3 பேரு. இங்க இருக்கு. பிளேக்கு, கிளார்க்கு இவங்கலாம் இருக்கு. நம்ம இந்த இத வச்சு நம்ம ஆர்டர் பை பண்ணோம்னா, அதுக்கு யூஸ் பண்ற கிளாஸ் தான் ஆர்டர் பை பில்லிங்ஸ். இப்ப வந்து நார்மலா இப்ப வந்து நார்மலா இப்ப ஆர்டர் பை நான் எம்ஜிஆர் குடுக்குறேன்னா, நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் அந்த எம்ஜிஆர் நம்பர அசெண்டிங் ஆர்டர்லயோ, டிசெண்டிங் ஆர்டர்லயோ நமக்கு தேவையான ஆர்டர் இருக்கும். இப்ப எம்ஜிஆர் டிசெண்டிங் வேணா பெருசுலருந்து சின்னது. ஸோ அந்த மாரி ஆர்டரிங் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஆர்டரிங்ல வேணாம். ஸோ ஹையரார்க்கியல் ஆர்டர்ல வேணும் அப்டின்னா, அப்ப நம்ம யூஸ் பண்ற கிளாஸ் தான் ஆர்டர் பை சிப்லிங்ஸ். சரிங்களா? இது வந்து ஜஸ்ட் அந்த நம்பர் வைஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்மளுக்கு பட் நம்மளுக்கு தேவ அந்த டிசெண்டிங் ஆர்டர் வந்து சிப்லிங்ஸ் அதோட சைல்ட பொறுத்து ஆகணும் அப்டின்னா, அப்போ யூஸ் பண்ற கிளாஸ் தான் இது. ஆர்டர் பை சிப்லிங்ஸ். சிப்லிங்ஸ். ஆர்டர்ஸ் எம்ப்ளாயி நேம் பொறுத்து உங்களோட சைல்டு ஆர்டர் பண்ணலாம்.
கிங்கோடது ஃபர்ஸ்ட் ட்ரீ ஸ்ட்ரக்சர் பிளேக் இது அதோட சைல்டு. ஸோ இதுல என்னன்னா இந்த ஆர்டர் பண்ணையில வந்து அந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட், இந்த சைல்டு, அதோட சைல்டு இது. அதே மாதிரி இந்த சைல்டு முடிஞ்சோடனே மறுபடியும் இந்த இது. இந்த ஆர்டரிங்ல நம்ம இது பண்ணோம்னா அதோட சைல்டு இப்படி இந்த ஆர்டரிங்ல நம்ம இது பண்ணோம்னா பேரண்ட் அதோட சைல்டு எல்லாம் அதுக்கப்புறம் அதோட பேரண்ட் சைல்டு இந்த மாதிரி ஆர்டரிங்ல பண்றதுக்கு இந்த ஆர்டர் பை சிப்லிங்ஸ் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது ஒன்லி நம்ம ஹையரார்கிக்கல் குவெரியில தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டர் பை சிப்லிங்ஸ் சரிங்களா? இந்த கீவேர்டு ஆரக்கிள் 9i அப்புறம் இந்த இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சூடோ காலம்ஸ். மோஸ்ட்லி வந்து சூடோ காலம்ஸ் வந்து என்னன்னா சீக்வன்ஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி சொல்லுவாங்க. இதுல வந்து நம்மளுக்கு மொத்தத்துல ஒரு 5 சூடோ காலம்ஸ் இருக்கு. சூடோ காலம்ஸ் 5 காலம்ஸ் இருக்கு. சூடோ காலம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கர்வல். இந்த சூடோ காலம் எதுக்கு யூஸ் ஆகும்னா சீக்வன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுற காலம் தான் கர்வல். நார்மலி வந்து நம்ம பிரைமரி கீ, யூனிக் கீலாம் வந்து யூனிக் கீ வேல்யூலாம் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றது வந்து சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் வேல்யூவை தான் நம்ம அந்த பிரைமரி கீ வேல்யூவா அசைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கு கிரியேட் பண்றதுல கர்வேல்ங்கிறது கரண்ட், அந்த சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத செக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றதுதான் கர்வேல். நெக்ஸ்ட் வேல்ங்கிறது அந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத செக் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றது நெக்ஸ்ட் வேல். அதுக்கப்புறம் லெவல் சூடோ காலம். இது வந்து ஹைரார்கிக்கல் குவெரியோட யூஸ் பண்றதுதான். இது வந்து அந்த பேரண்ட் ரூட்டுக்கு வந்து 1, அதுக்கடுத்து இமிடியேட் பேரண்ட்டுக்கு 2, அதுக்கப்புறம் லீஃபுக்கு 3, இது மாதிரி அந்த நம்பர் கொடுக்கும். அந்த என்ன லெவல்ல ஹைரார்கி இருக்குங்கிறது அது லெவலு. அதுக்கப்புறம் ரோ ஐடி. இது வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் ஆரக்கிள்ல வந்து ஸ்டோர் பண்ணையில டேட்டாபேஸ் ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு யூனிக் ஐடி அட்ரஸ் கொடுக்கும். அந்த இதுதான் ரோ ஐடி சூடோ காலம்ஸ். அதுக்கப்புறம் ரோனம். இப்போ வந்து டிபில இருந்து எது மாதிரி டேட்டா ஃபெச் பண்ணி வருது அப்படின்னு தான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு இந்த 5 சூடோ காலம்ஸ் நாம பார்ப்போம். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து இந்த 2 சூடோ காலம் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இந்த 3 சூடோ காலமுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூடோ காலம். இந்த சூடோ காலம்லாம் வந்து டேபிள்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆக்சுவலா இது வந்து டேபிள்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ற காலம்ல ஆரக்கிள் டிஃபால்ட்டா கொடுக்குற காலம்ஸ் இந்த சூடோ காலம்ஸ் எல்லாம். இப்போ ஒண்ணு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கர்வேல் நெக்ஸ்ட் வேல் இந்த சீக்வன்ஸ் கர்வேல் நெக்ஸ்ட் வேல் இந்த சூடோ காலம்ஸ் 2 பார்ப்போம். கர்வேல் நெக்ஸ்ட் வேலும் எதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இது வந்து செலக்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியும். கர்வேல் நெக்ஸ்ட் வேல் இது வந்து எதுல யூஸ் பண்ணலாம்னா செலக்ட் லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். செலக்ட் லிஸ்ட்ல யூஸ் பண்ணி இந்த வேல்யூவை ஃபெச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணையில வேல்யூஸ் செலக்ட் லிஸ்ட் வேல்யூஸ் அதுல வந்து வேல்யூ இன்சர்ட் பண்ணையில அந்த வேல்யூ இதுல நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணல செட் கிளாஸ்ல யூஸ் பண்ண முடியும். அப்டேட் செட் கிளாஸ்ல அப்டேட் பண்ணையில இந்த இதை யூஸ் பண்ண முடியும். அப்டேட் பண்ணையில இந்த 3 பிளேஸ்ல மட்டும் தான் இந்த கர்வேல் நெக்ஸ்ட் வேல் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்னன்னா எப்படி வந்து நம்ம சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இது பண்ணுவோம். சரிங்களா? இந்த இது
எதில யூஸ் பண்ண முடியாதுங்கிறத நம்ம அதையும் பார்த்துடலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்னன்னா, ம் சப்குவெரில இந்த இத யூஸ் பண்ண முடியாது. சப்குவெரில கர்வல் நெக்ஸ்ட் வேல யூஸ் பண்ண முடியாது. அதே மாரி ஆ வியூ குவெரில யூஸ் பண்ண முடியாது. வியூஸ் குவெரிலயும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து வீக் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ண முடியல. இந்த இத யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் குரூப் பை, ஆர்டர் பை கிளாஸ் இது மாரி செலக்ட் லிஸ்ட்டோட குரூப் பை கிளாஸ், ஆர்டர் பை கிளாஸ் இருந்துச்சுன்னா, அப்ப யூஸ் பண்ண முடியாது. ஆர்டர் பை கிளாஸ். அப்ப யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் செட் ஆப்பரேட்டர் பார்ப்போம். அந்த செட் ஆப்பரேட்டர்ல யூஸ் பண்ண முடியாது. செட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம்னா, அங்க யூஸ் பண்ண முடியாது. ம். அப்புறம் டிஃபால்ட் அந்த ஆப்ஷன்ல கிரியேட் டேபிள்ல டிஃபால்ட் அந்த இது போட்டோம்னா, அங்க யூஸ் பண்ண முடியாது. டிஃபால்ட். இது மாரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்கர்வேல் நெக்ஸ்ட்ல வந்து நம்ம செலக்ட் கிளாஸ்ல வேல்யூ செலக்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இல்ல வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண அந்த வேல்யூ குடுக்கையில இல்லாட்டி செட்ல அப்டேட் பண்ணல செட் கிளாஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த 3 இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்ஷன் சரிங்களா? இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, சீக்வென்ஸ் நேம் டாட் கர்வல் இது சீக்வென்ஸோட கரண்ட் வேல்யூ குடுக்கும். இது வந்து நெக்ஸ்ட் வந்து சீக்வென்ஸோட நெக்ஸ்ட் வேல்யூவ தரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்ப்போம். இதுதான் சீக்வென்ஸோட சின்டாக்ஸ் சரிங்களா? கிரியேட் சீக்வென்ஸ் நேம் அந்த சீக்வென்ஸ் வந்து எப்படி இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது இன்கிரிமெண்ட் கிளாஸ்ல குடுப்போம். இன்கிரிமெண்ட் 1 1 இன்கிரிமெண்ட் ஆகுமா? இல்ல 2வா? நம்ம பேஸ்ட் ஆன் ரெக்யர்மென்ட் நம்ம குடுப்போம். எப்படி இன்கிரிமெண்ட் ஆகணும்? ஸ்டார்ட் வித் 0 இதுதான் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? மேக்ஸிமம் வேல்யூ வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் இதாகாது. மினிமம் வேல்யூ என்ன? சைக்கிளா? நோ சைக்கிளா அது? அதுக்கப்புறம் கேஷேவா? நோ கேஷேவா? இந்த இது எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணுவோம். சீக்வென்ஸ் எப்போதுமே என்னன்னா, ஒரு டேபிள் இருக்கு. டேபிள்ல வந்து நம்ம பிரைமரி கீ வேல்யூ, யூனிக் வேல்யூ ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி ஜெனரேட் பண்ணுவோம். ஏன்னா, இது வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு வேல்யூ தேவையோ, அது மாரி நம்ம யூனிக் வேல்யூ கிரியேட் பண்ணிட்டோம்னா, சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணோம். அந்த சீக்வென்ஸ வந்து நம்ம டைரக்ட்டா அட்டாச் பண்ண முடியும். ஸோ, இப்ப வந்து நான் ஒரு சாம்பிள் சீக்வென்ஸ் கிரியேட் பண்றேன். இதுல வந்து இன்கிரிமெண்டட் பை 1 ஸ்டார்ட் வித் 0ல ஸ்டார்ட் ஆகணும். மேக்ஸிமம் வேல்யூ 5 மினிமம் வேல்யூ 0 சரிங்களா? இப்ப சைக்கிள்ல குடுத்தோம்னா மறுபடியும் மினிமம் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் இந்த சீக்வென்ஸ் இது மாரியா கிரியேட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப சீக்வென்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப வந்து
ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸை கால் பண்ணையில சீக்வன்ஸ் நேம் டாட் கர்வேலுங்கிறது சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ கொடுக்கணும். பட் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டிஎல் இருந்து வெரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் வேல் யூஸ் பண்ணாம கர்வேல் யூஸ் பண்ணோம்னா எரர் கொடுக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு செஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சீக்வன்ஸோட கர்வேலாம் பார்க்க முடியும். சரிங்களா? இல்லாட்டி இந்த எரர் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நெக்ஸ்ட் வேல் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் டிஎல் டேபிள் வந்து நம்ம கொயர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 0. நான் ஏன் 0 வருதுன்னா நம்ம சீக்வன்ஸோட ஸ்டார்ட் வித் 0ல ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இன்க்ரிமெண்ட் பை 1. சரிங்களா? மேக்ஸிமம் வேல்யூ 5. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் வேல்யூவை ஃபெச் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ ஃபெச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வேல்யூ 1. சரிங்களா? இது வந்து இன்க்ரிமெண்ட் 1ங்கிறனால 0லேருந்து 1. இப்போ நான் வந்து சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ என்னங்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன்னா நான் வேல்யூ இதை யூஸ் பண்ணி நம்ம சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ இதுதான். 1 தான் கரண்ட் வேல்யூ. ஏன்னா 2 வாட்டி ஃபெச் பண்ணிட்டோம் இது. சரிங்களா? கரண்ட் வேல்யூ ஃபெச் ஒவ்வொரு செஷன்லையும் நம்ம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ பார்க்கணும். இல்லாட்டியும் இந்த எரர் வரும். சரிங்களா? சீக்வன்ஸ் இன்னும் இன்சுலேஷே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன நம்ம டிக்ளேர் பண்ணுங்க அதை பொறுத்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து இதுல நெக்ஸ்ட் வேலை ஆச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 3 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ரேஞ்சை இருந்துச்சு. இப்போ வந்து கர்வேல செக் பண்ணோம்னா சீக்வன்ஸோட லாஸ்ட் வேல்யூ வந்துருச்சு. ஸோ சீக்வன்ஸோட கரண்ட் 5. இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ கேட்டோம்னா இது வந்து சீக்வன்ஸ் மேக்ஸ் வேல்யூ எக்ஸ்டெண்ட் முடிஞ்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். ஸோ வந்து இப்போ மேக்ஸிமம் வேல்யூ இதுக்கப்புறம் இது முடியாது. ஸோ என்னன்னா நம்ம இதை லிமிட் வந்து அப் டு 10 to the power 27 சரிங்களா? மேக்ஸ் வேல்யூ சீக்வன்ஸ் நம்ம அதில் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து நோ சைக்கிள் கொடுத்ததுனால இது வந்து ரிப்பீட் ஆகலை. இப்போ சைக்கிள் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுனா மறுபடியும் 0 போயிட்டு 5 வரைக்கும் வரும். அப்படி 0ல 5 இந்த மாதிரி கண்டினியூஸா சைக்கிள் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் சைக்கிள் யூஸ் பண்ணோம்னா வேற ஏதாச்சும் நம்ம காலம் இது வந்து பிரைமரிக்கிலையும் யூனிக்லையும் நம்ம டூப்ளிகேட் வேல்யூ கொடுக்க முடியாது. அது இல்லாமல் வேற காலத்துக்கு வந்து நம்ம வேல்யூ ஜென்ரேட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா அப்போ சைக்கிள் கொடுத்து நம்ம 0 to 5 நமக்கு தேவையான ரேஞ்சை இது பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி வந்து நம்ம சீக்வன்ஸ் வந்து ரியல் டைம்ல எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம ஆதார் நம்பர் ஜென்ரேஷன் எல்லாத்தையும் இந்த பிஎன்ஆர் நம்பர் இந்த வேற ஏதாச்சும் கோடு யூனிக் வேல்யூ ஜென்ரேட் பண்றாங்கன்னா அதுக்கு வந்து சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வாட்டுக்கு யூனிக் வேல்யூ. அப்போ மொபைல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ஆப்ரேட்டராக இருந்தாலும் நம்ம சேம் நம்பர் வராது. அங்கெல்லாம் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றதுதான். ஸோ எப்போதுமே அது டூப்ளிகேட் ஆகாம நம்ம அந்த சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இதோட ஃபர்ஸ்ட் இது கர்வேல் வந்து சீக்வன்ஸோட கரண்ட் வேல்யூ என்னங்கிறத செக் பண்றது. ஸோ ஒவ்வொரு செஷன்லையும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நெக்ஸ்ட் வேல்யூ குவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்வேல் யூஸ் பண்ணா தான் நம்ம கரண்ட் வேல்யூ பார்க்க முடியும். ஸோ இன்க்ரிமெண்ட் கிளாஸ் எப்படி நமக்கு தேவையோ அதுபடி இன்க்ரிமெண்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நான் இது சீக்வன்ஸை நான் இப்படி இப்போ சாம்பிள் சீக்வன்ஸ் 1 incremented by 10 start with 0 max value 100 இப்படி கொடுக்குறேன். இப்போ இப்போ சாம்பிள் சீக்வன்ஸ் 1 இது நெக்ஸ்ட் வேல்யூ. இது வந்து நம்ம ஸ்டார்ட் வித் 0 கொடுத்துருக்கனால
ஃபர்ஸ்ட் வேல்யூ இது 0 வருது. நம்ம இன்கிரிமெண்டட் பை 10 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் வேல்யூ பார்த்தோம்னா 10 பார்த்தீங்கன்னா அது மாதிரி 10 நம்ம இன்க்ரீட் ஆகும். 20 30 40 60 70 80 இப்போ 100 மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. சீக்வன்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நம்ம இது பண்ணா மேக்ஸிமம் வேல்யூ இருக்காது. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம சீக்வன்ஸை இது பண்ணிக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் வந்து எனக்கு நெகட்டிவ் வேல்யூல வேணும் அப்படின்னா இந்த இன்க்ரிமெண்ட் பை கிளாஸை வந்து மைனஸ்ல கொடுத்துட்டோம்னா இது வந்து மேக்ஸ் வேல்யூலேருந்து ரிவர்ஸில் மைனஸ் வேல்யூ நெகட்டிவ்ல இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து என்ன ஸோ sequence same sequence. இது வந்து start with 100 value 0. இப்போ 10 90. இப்போ வந்து மைனஸ் நெகட்டிவ்ல வேணும் நம்மளுக்கு ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்டட் பை மைனஸ்ல கொடுத்தோம்னா ரிவர்ஸ்ல வரும். சரிங்களா? ரிவர்ஸ் 90 80 இங்க மினிமம் வேல்யூ வரைக்கும் வரும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எப்படி சீக்வன்ஸ் தேவையோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து செலக்ட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா இப்போ வந்து இன்சர்ட் இன்டு வேல்யூஸ். இப்போ வந்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு நான் ஒரு இப்போ டேபிள் சாம்பிள் சீக்வன்ஸ் இருக்கேன். இப்போ வந்து
constraint unique. Sample constraint type. ஜஸ்ட் இப்போ ஒரு டேபிள் மட்டும் கிரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரைமரிக்கு யூனிக்கு இது பண்ணி இப்போ நான் ஒரு சீக்வன்ஸு கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு இப்போ டைரெக்டாக இன்சர்ட் இன்ட்டு டேபிள்னா அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண நினைக்கிறேன். sample id comma sample name. இந்த வேல்யூஸ்ல டைரக்டா நான் சீக்வன்ஸ் நேம் டாட் நெக்ஸ்ட் வேல்யூ கொடுத்தா இந்த வேல்யூ இன்சர்ட் ஆயிடும். சீக்வன்ஸ் வேல்யூ டாட் நெக்ஸ்ட் வேல்யூ comma sample name sample 01. ரோ கிரியேட் ஆச்சு. 1 2 3 4 ஸோ இப்போ வந்து ஸ்டார் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீக்வன்ஸ் வேல்யூ நான் ஜஸ்ட் சீக்வன்ஸ் டாட் வேல்யூ இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த சீக்வன்ஸ் வேல்யூ அந்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி நம்ம பிரைமரிக்கு யூனிக்கி வேல்யூவை நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஜென்ரேட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் வேல்யூ அட்டாச் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம இந்த நெக்ஸ்ட் வேல் கர்வேல யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த சீக்வன்ஸ் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த கர்வேல் நெக்ஸ்ட் இந்த 2 சூடோ காலம்ஸும் மேஜர் ரோல் பிளே பண்ணும். இதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ்லாம் வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் பை எப்படி வேணுமோ அதை பொறுத்து நம்ம இன்க்ரிமெண்ட் பை ஸ்டார்ட் வித் எதில் ஸ்டார்ட் ஆகணும், மேக்ஸ் வேல்யூ எப்படி எது, மினிமம் வேல்யூ எது, அதுக்கப்புறம் சைக்கிள் இது பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஸ்டார்ட் வித் கிளாஸ் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சைக்கிள் கொடுத்துட்டோமா அதுக்கப்புறம் மினிமம் வேல்யூ என்னமோ மினிமம் வேல்யூ போயிட்டு மறுபடியும் அந்த இது சைக்கிள் ஆகிட்டே வரும். இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து 6 சீட் தான் 6 சீட் 7 சீட் புக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வேற நியூ இதுதான் வந்து பிஎன்ஆர் லாகின் பண்ணி தான் இது பண்ண முடியும். ஸோ அது மாதிரிலாம் வந்து சைக்கிளாக இருக்கும் சீக்வன்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் மேக்ஸ் வேல்யூ ரீச் ஆனதுன்னா மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி சைக்கிள் கீவேர்டு யூஸ் பண்ணால் கேஷ் என்னன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் நம்ம கர்வேல் நெக்ஸ்ட் அந்த கேஷேலேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வந்து 20 வந்து கேஷே இது பண்ணிக்கிறோம். அது நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா அந்த சைஸை பொறுத்து கேஷே. இதனால என்னன்னா வெயிட் அந்த சீக்வன்ஸை குவெரி பண்ணையில வெயிட்டிங் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கேஷே இது பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா? நாளைக்கு வந்து இந்த நோ சைக்கிளும் இந்த கேஷேவும் பார்த்துட்டு இந்த சீக்வன்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் சீக்வன்ஸ், ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? அப்புறம் இதில் ஒரு சில மெட்டாடேட்டா இருக்கு. ஸோ அந்த இது பார்த்துட்டு இந்த நோ கேஷே நோ சைக்கிள் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சூடோ காலம் போகலாம் லெவலுக்கு. சரிங்களா? இதுதான் சூடோ காலம்ல ஃபர்ஸ்ட் 2. சரிங்களா? புரிஞ்சா இந்த சீக்வன்ஸும் இந்த கர்வேல் நெக்ஸ்ட் வேல் இதுவும் புரிஞ்சுனா புரிஞ்சுனா ஓகே.
ஓகே. நாளைக்கு அந்த மிச்சம் இருக்க அந்த நோ சைக்கிள், நோ கேஷ பார்த்துட்டு நெக்ஸ்ட் சூடோ கான்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. 7:30 எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கு. சரிங்களா? நாளைக்கு நார்மலா கிளாஸ் 7லேருந்து ஸ்டார்ட் 7 to 8 தான். சரிங்களா? ஓகே. 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 தேங்க் யூ. ஹேவ் a குட் டே.